Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி சிம்பிள் அண்ட் பிளெயினான நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. ஸோ இது சைடில் இருக்கட்டும். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்க, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நோம்பு கஞ்சிக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நோம்பு கஞ்சிக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் மசாலா அப்படி இல்லை, லைட்டாக நீங்கள் சாட்டே பண்ணால் போதும். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நோம்பு கஞ்சிக்கு சில்லி பவுடர் போட வேண்டாம், பச்சை மிளகாவே போதும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் போட்டு நோம்பு கஞ்சி எப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம பிளெயினாக செய்யறதுனால மட்டன் மசாலா போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா நம்ம நோம்பு வைக்கிறதுனால நிறைய ஹீட் இருக்கும் இல்லைங்களா உடம்புல. ஸோ வெந்தயம் போட்டால் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம எந்த மெஷரிங் கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே மெஷரிங் கப்பில் 15 கப்ஸ் வந்து தண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். 1 × 15 தான். 1 கப் அரிசிக்கு 15 கப் தண்ணி நீங்கள் எடுத்துக்கணும், கரெக்டாக இருக்கும். இந்த குக்கரில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதனால நான் குக்கர் வந்து பெருசு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் போடாதீங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு நம்ம 4 விசில்ஸ் வரைக்கும் விட்டுறலாம். ஸோ இப்போ நல்லா ஸ்டீம் ரிலீஸ் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், தண்ணியோட குவான்டிட்டி பர்ஃபெக்டாக இருந்தது, அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்திருக்கு. நோம்பு கஞ்சியோட கன்சிஸ்டன்சி வந்து அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இது 1 மினிட் வந்து குக் ஆகட்டும் அப்படியே. ஸோ கொஞ்சமாக மேஷ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல நம்ம 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு பிறகு நிறைய குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பாயில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் தேங்காய் பால் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம். பட் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து நிறைய ரம்ஜான் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். இப்போ கம்மிங் வீடியோஸ்லேயும் வந்து நான் இஃப்தியார் ரெசிபீஸ் தான் போட போகிறேன். சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நோம்பு கஞ்சி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.